ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வென்று காட்டுவோம் சேனலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கவங்களுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் இது. ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து நம்மளுக்கு ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2026 என்னென்ன எக்ஸாம்ஸ் நடக்க போகுது அப்படின்ற ஆனுவல் பிளானர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குரூப் 1 எக்ஸாம் ஃபஸ்ட் வருது, குரூப் 2 செகண்ட் வருது, குரூப் 4 எக்ஸாம் இயர் எண்டில் வருது. ஓகேங்களா? ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணலைன்னா கூட இதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2026 அப்படின்றது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்டாக கவர் பண்ண போகிறோம். டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பி இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஎன்பிஎஸ்சி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எல்லாருமே சிலபஸ் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுருப்பீங்க, இல்லை அப்படின்னா மொபைல்லையாவது வச்சுருப்பீங்க. அதில் நம்மளுக்கு யூனிட்ஸ் வைஸாக நம்ம பிரிக்கலாம். அதில் பாலிட்டி அப்படின்றது ஒரு யூனிட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாலிட்டியை கவர் பண்ண போகிறோம். அதாவது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி டெஸ்ட் பேட்சஸ் வந்து கொடுக்க போகிறோம். அதில் ஒவ்வொரு யூனிட்டாக ஃபுல் போர்ஷன்ஸை வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்து கவர் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு யூனிட்டாக தெளிவாக கவர் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா, லாஸ்ட் டைமில் ஹேண்ட் ரைட் நோட்ஸ் தான் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் டைமில் புக்ஸில் ரிவைஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், பாலிட்டி டெஸ்ட் பேட்ச் இதில் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். டேட்டு அண்டு போர்ஷன் கொடுத்துருக்கேன். 15ஆம் தேதி நம்மளுடைய இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. 6th பாலிட்டி உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். 18ஆம் தேதி 7th பாலிட்டி, 21ஆம் தேதி 8th பாலிட்டி. என்ன மேம் 6th 7th 8th மட்டும் சொல்கிறீங்க, அதில் லெசன்ஸ் எதுவுமே இல்லையா? லெசன்ஸ் நேம்லாம் சொல்ல மாட்டிங்களா? லெசன்ஸ் நேம் நம்மளோட டெலகிராம் சேனலில் இப்போ 6th பாலிட்டி 15ஆம் தேதி டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவோம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி 6th பாலிட்டியில் இந்த லெசன்ஸ் வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன லெசன்ஸ் நம்ம சொல்கிறோம் அப்படின்றத, இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை லெசன் நீங்கள் கவர் பண்ணால் டெஸ்ட்டை வந்து கரெக்டாக அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஷெட்யூல், ஸ்டடி பிளான் எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனலில் நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? 15ஆம் தேதி 6th பாலிட்டி, 18ஆம் தேதி 7th பாலிட்டி, 21ஆம் தேதி 8th பாலிட்டி. அடுத்து 24ஆம் தேதி 9th பாலிட்டி டெஸ்ட் நடக்கும். 28ஆம் தேதி 10th பாலிட்டி. 10th பாலிட்டியில் முக்கியமாக நீங்கள் 5 லெசன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்பீங்க. ஸோ வந்து 4 நாள் கேப் உங்களுக்கு விட்டுருக்கும். 25, 26, 27, 28ஆவது தேதி சாயந்தரம் தான் உங்களுக்கு டெஸ்ட் நடக்க போகுது. ஸோ 4 நாள் உங்களுக்கு கேப் இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு லெசன்ஸ் வச்சு படித்தா கூட ஈஸியாக உங்களால் என்ன பண்ணிட முடியும், கவர் பண்ணிட முடியும். அடுத்து 11th பாலிட்டிக்கு தாராளமாக டைம் கொடுத்துருப்போம். அதே மாதிரி தான் 12th பாலிட்டிக்கு ஒவ்வொரு லெசன்ஸ்க்கு நீங்கள் ஒவ்வொரு டைம் ரெண்டு லெசன்ஸ்க்கு ஒவ்வொரு நாள் வச்சு படித்தாலும் உங்களால் முடிச்சிட முடியும். ஓகேங்களா? அதை முடிச்சோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு ஒன்று அட்டன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ சிலபஸ் வைஸ் டெஸ்ட்னால் இப்போ அரசியலமைப்பு, அடுத்து முகவுரை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிர்ணய சபை எப்படிலாம் உருவாச்சு, இந்த மாதிரி சிலபஸ் வைஸில் இருக்கக்கூடிய டெஸ்ட்டும் ஒன்று அட்டன் பண்ணுவோம். அடுத்து ஃபுல் டெஸ்ட் 1, ஃபுல் டெஸ்ட் 2ன்னு சொல்லிட்டு 2 ஃபுல் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது முந்தைய ஆண்டு வினாத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் எடுத்து டெஸ்ட் வந்து வைக்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு முடியுதுன்னா 13ஆம் தேதி. அதாவது நம்ம 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 13ஆம் தேதியோடு முடிக்கிறோம். ஒரு மாதம். ஓகேங்களா? 1 மந்த் கணக்கு உங்களுக்கு குவாலிட்டியில் ஃபுல் போர்ஷன் வந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியாகவே கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டடி பிளான். டெஸ்ட்டு டைமிங் அப்படின்னு பார்த்தோன்னா நைட்டு 9 PM. ஓகேங்களா? 9 மணிக்கு டெஸ்ட் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டு என்னென்ன போர்ஷன் அப்படின்றது, அதாவது கொடுத்தாச்சு 15ஆம் தேதி 6th பாலிட்டின்றது. 6th பாலிட்டியில் இருக்க எல்லா லெசன்ஸும் என்னென்ன லெசன் அப்படின்றத நம்மளோட டெலகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் 2லேயுமே கொடுத்துருப்போம். அதில் ஜாயின் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். பாலிட்டி முடித்ததுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஹிஸ்ட்ரி ஆர் எக்கனாமிக்ஸ், உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க? ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லென்த்தாக இருக்கும். எக்கனாமிக்ஸ் ஈஸியாக கொஞ்சம் முடிச்சிடலாம். 11th and 12th மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப நாள் போகும் இல்லையா? ஸோ பாலிட்டி முடிச்சோடனே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்றதுனால ஹிஸ்ட்ரியா அப்படின்னு யோசிச்சிருக்கோம். ஹிஸ்ட்ரி வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹிஸ்ட்ரியா ஆர் எக்கனாமிக்ஸா 2ல் எது உங்களுக்கு வெல்லிங் இருக்குது, உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன போர்ஷன் கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்து அந்த ஃப்ரீ டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 மந்தில் குவாலிட்டியை ஃபுல் போர்ஷனாக கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தொடர்ந்து படிக்க ஆரம்பிங்க. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நான் அதில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டு டைம் சொல்லிட்டேன். நைட்டு 9 மணிக்கு டெஸ்ட்டு, அந்த குறிப்பிட்ட தேதியில் நைட்டு 9 மணிக்கு டெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம். தேங்க்யூ.